திருச்சி அருகே உள்ள ஒரு கிராமத்தில் போதிய வசதி இல்லாததால் மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து படிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பள்ளி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷின் சொந்த மாவட்டத்தில்தான் இந்த அவலநிலை நீடிக்கிறது. திருச்சி மாவட்டம் துறையூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ராமநாதபுரம் என்ற கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள உண்டு உறைவிட பள்ளி 5ஆம் வகுப்பு வரை செயல்பட்டு வருகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு புதிய கட்டிடம் கட்டுவதற்காக பள்ளி வகுப்பறை இடிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை புதிய பள்ளி கட்டிடம் கட்டப்படவில்லை. இதனால் கடந்த 2 ஆண்டுகளாக மலைவாழ் மக்களின் குழந்தைகள் மரத்தடியிலும் தனியார் கட்டிடங்களிலும் தங்கி கல்வி பயிலும் அவலம் ஏற்பட்டுள்ளது. எனவே விரைந்து கட்டிடம் கட்ட வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா 2 வருடங்களுக்கு முன்பு இடிக்கப்பட்டது. அந்த பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வெளியில் மரத்தடியிலையும் வெயிலையும் உட்கார வச்சு தான் படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மலைவாழ் மக்கள் இந்த அரசை நம்பி பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்கள ஒரு பள்ளி கட்டடம் இதுவரைக்கும் இல்லாததுனால அவங்க ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. அதனால் அது விரைவில் இந்த பள்ளி கட்டிடத்தை விரைவில் கட்டி தருமாறு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். ஸ்கூலுக்கு இப்போ உடனே எடுத்து கட்டடம் கட்டி கொடுத்தீங்கன்னா எங்கள் பிள்ளைங்க வந்து படிக்கும். எங்கள் பிள்ளைங்க வந்து வீட்லேயும் மழையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க.